ஹலோ, என் பேர் நிலா. இன்றைக்கு நான் ஒரு சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஆனால் நான் அதைத்தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, டாக்டர் அர்ஜுனா பெயிலில் வெளியில் வந்துட்டார். இப்போ அவர் கோர்ட் ஹவுஸால் வந்த உடனே அதுக்கு வெளியிலேயே நிறைய பேர் நின்று பார்த்துருக்கணும் அவரை. அதுக்கு பிறகு அதில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னபடியாக ஸ்டேடியம் ஒன்றுக்கு போயிருக்கணும். அங்கேயும் நிறைய பேர் இதெல்லாம் அவர் கூப்பிடையில் வர சொல்லி அவையா போய் பார்த்துருக்கணும். அது காட்டுது அவர் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக வந்திருக்கிறார் வெளியிலேருந்து. நான் நேற்றைக்கு இந்த வீடியோவில் சொன்னேன், அவர் வரைக்குள்ள இன்னும் பவர்ஃபுல்லாக வருவாருன்னு. அதே மாதிரி வந்திருக்கிறார். அவரை பார்க்குறதுக்காக வளர்ந்தாக்கள் மட்டுமில்லை, சின்ன பிள்ளைகள், குழந்தையில இருந்து எந்த வயசாக்கள் எல்லாருமே போயிருக்கணும் அவரை பார்க்குறதுக்கு. ஏனென்றா எல்லாருக்குமே அவர்கள் அவ்வளவு விருப்பம் என்று சொல்லி எல்லாம் யூடியூப்ஸில் வீடியோ வந்துருக்குது. அதை நான் பார்த்தேன். நான் இந்த காலமே பார்க்க புல்லரிச்சு கொண்டு இருந்தது. அவ்வளோ பேர் போயிருக்கணும். இப்படி க்ரௌடெல்லாம் நான் ஒரு சினிமாவுக்கு போய்க்கிறோம், இல்லாட்டி பெரிய ஒரு பொலிட்டிஷியன் கதை கேட்கல தான் பார்த்துருக்குறேன். ஒரு சும்மா ஒரு டாக்டருக்கு இவ்வளவு க்ரௌடண்ட நான் ஏங்கி போட்டேன். நாங்கள் ஒரு 4-5 மணித்தியாலமாக அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆர்ப்பாட்டமும் எங்களை போல ஏழை மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார். ஒரு வீட்டை வந்து சாப்பிடும் ரெடி எங்களுக்காக உங்களுக்கு இந்த நிலைமை நாங்க மன்னர் சார்பாக இங்கதான் இருப்பேன். ஆகாஷ் ஹோட்டல்ல தான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு இப்ப போய் ஒரு 5 மணி தான் நித்திரம் 8 மணில இருந்து அங்கதான் இருப்பேன். ஆகாஷ் ஹோட்டல்ல நிக்கிறேன். குறைஞ்ச ஒரு 3 அல்ல 5 நாளைக்கு நிப்பேன். நன்றி டாக்டர். தனித்தனியா கலைக்கிறேன். நன்றி 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 டாக்டர். சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருமே வந்து மக்களுக்காக இவ்வளவு போராடவில்லை. ஆனால் டாக்டர் அர்ஜுனா உங்களுக்கு தெரியும், அவர் போராடுறார் மக்களுக்காக. அவர் சமுதாயத்திற்காகவே நியாயத்தை தட்டி கேட்கிறவர். இது ஒரு தலைவருக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி தான் டாக்டர் அர்ஜுனாக இருக்குது. அவர் இயற்கையாலே ஒரு உருவாகிற தலைவர். அது மன்னார் வீடியோவில் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நான் முதல் தான் திருப்பின்னு சொல்கிறேன், அது வந்து ஒரு தானா சேர்ந்த கூட்டம். அவர் சொல்லல எல்லாரையும் வர சொல்லி, ஆனால் அவையா அவன் விருப்பத்துக்காகத்தான் வந்து அவரை பார்க்கறதுக்காக.
மன்னார் கோர்ட்ஸ் வந்து அவரை 2 மணிக்கே பெயில் எடுத்தாச்சு, நீங்கள் ரிலீஸ்ன்னு சொன்னவர். ஆனால் வெளியில் வரைக்கல அவருக்கு 4 மணி ஆயிட்டுது. அவ்வளவு நேரமே அந்த மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவர். அந்த கூட்டம் குறையவே இல்லை, அவ்வளோ நேரம் கூடிக்கொண்டு தான் போனது. இதுதான் காட்டுது அவர் ஒரு இயற்கையாலே உருவாகப்படுற ஒரு தலைவர். அந்த வீடியோக்களில் பார்த்தாலே தெரியுது டாக்டர் அர்ஜுனா கொஞ்சம் ஃபிசிக்கலி வீக்காக தான் இருக்கிறாரு. ஆனால் மென்டலி அவர் டெஃபினெட்லி இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் இருப்பார். இப்போ இந்த ஜெயில் டைமுக்குள்ளே நிறைய நேரம் இருந்தது, அந்த நேரத்துக்குள்ளே இனி ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம்ன்றெல்லாம் யோசிச்சிருப்பார். மற்றது கோர்ட்ஸுக்குள்ளால் வெளியில் வந்த உடனே அவ்வளவு பேரும் அவரை கட்டி பிடிச்சி அழுது மாலை போட்டு தூக்கி கொண்டாடினது எல்லாமே வந்து அவரை இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் ஆக்கி இருக்கும். ஏன்னா அவ்வளவு சப்போர்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே யாருக்கும் தான் சந்தோஷமாக இருக்கும். டாக்டர் அர்ஜுனா வந்து ஒரு ஆக்டரோ இல்லை பொலிட்டிஷியனோ இல்லை. அவருக்கு குறிய நேரத்தில் ஒரு சாதாரண டாக்டருக்கு ஏன் இவ்வளவு ஃபேன்ஸும் சப்போர்ட்டும் வந்ததுன்னு சொன்னால் அவர் வந்து எப்பவுமே உண்மையின்படி தான் அவர் இருப்பார். அவர் நியாயத்தை தட்டி கேட்கிற ஒருவர். இது வந்து ஒரு உண்மையான ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். அது எல்லாமே இவருக்கு இருக்கிறபடியாக தான் அவருக்கு எல்லாருமே இவ்வளவு அன்பும் சப்போர்ட்டும் கொடுக்கணும். வீட்டில் அம்மா அப்பாவும் ஒவ்வொரு நாளுமே இலங்கை பொலிட்டிக்ஸ், இலங்கையில் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு நாளுமே கதைப்பினம். அது எந்த காதலையும் விழுந்திருக்கிறது. அப்பா எனக்கு எல்லாமே சொல்கிறவர். அப்பா போராட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னவர். நான் 2008 தான் பிறந்தேன். ஸோ நான் பெருசாக ஒன்றும் பார்க்கல. அப்போ அது எல்லாமே என்ன நடந்ததுன்னு சொல்லிக்கலாம் நான் நல்ல ஆர்வத்தோடு தான் கேட்குறேன் நான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் எனக்கு அப்பா சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் அவ்வளவு ஆர்வத்தோடு கேட்டதில்லை. ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை பற்றி சொல்லிக்கல தான் எனக்கு ஏங்கி போட்டேன். ஏனென்றால் ஒரு டாக்டர் மக்களுக்காக இவ்வளவு சண்டை பிடிச்சது நான் ஒரு நாள் கேள்விப்பட்டதில்லை. அது நல்ல ஒரு பெருமையாகவும் இருந்தது. இப்படி ஒரு நல்ல தலைவர் மாதிரி அவர் சண்டை பிடிக்கிறாருண்டு. எனக்கு சின்னல இருந்தே கனடாவில் ஒரு டிகிரி எடுத்துட்டு பிறகு திருப்பி இலங்கையில் வந்து செட்டில் பண்ணுறதான் என் ட்ரீம். அது இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையோட டாக்டர் அர்ஜுனா தலைவர் ஆயினார் என்றால் நான் நம்பிக்கையோட அங்கே வந்து செட்டில் பண்ணலாம். எனக்கு ஒபாமாண்டா நல்லா விருப்பம். ஒபாமாட்ட இருக்கிற அதே குவாலிட்டிஸ் டாக்டர் அர்ஜுனாட்டையும் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். டாக்டர் அர்ஜுனாவே ஒரு தலைவர் ஆக்குறது இளைய சமுதாயத்தின் கையில் தான் முழுக்க இருக்குது. டாக்டர் அர்ஜுனா அரசியலுக்குள் போய் ஒரு தலைவர் ஆகினார் என்றால் அவர் சுகாதாரத்துறையில் மட்டுமில்லை எல்லா துறையிலுமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இலங்கைக்கு அப்படி ஒரு நல்ல நிலைமை வந்ததென்றால் வெளிநாட்டில் இருக்கும் அவ்வளவு இலங்கை மக்களுக்கும் திருப்பி போக ஆசை வரும். அப்படி வந்து நாங்கள் எல்லாரும் போகைக்குள்ள எங்கள் எல்லாருக்குமே நிறைய மொழி பேசக்கூடியதாக இருக்கும். அது இலங்கையை முன்னேறத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி ஒன்றை டாக்டர் அர்ஜுனா கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன், ஆசையும் படுகிறேன். டாக்டர் அர்ஜுனா ஒரு நல்ல தலைவர். அவரை பாதுகாப்பது இலங்கை மக்களாகிய எமது பொறுப்பு. இப்போ எனக்கு வீட்டை போக டைம் ஆயிட்டுது. ஸோ நான் போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுத்துங்க. தேங்க்யூ, பாய்.